கொல்லிமலையில் இருக்கிற ஒரு அண்ணாச்சி பழ தோட்டம், ஒரு விவசாய தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். பழம் வந்து பழுத்துக்கிச்சா எப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க, நீ எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னா பழம் பழுத்துருச்சுன்னா ஸோ வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இதை நல்லா பாத்துக்கோங்கன்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளான்ட் வாங்கி என்ன பண்றாங்கன்னா ஃப்ரூட்லாம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒடிச்சிடுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கிறப்ப ஒடிக்காதீங்க. யார் அந்த மாதிரி பண்ணாங்க? நம்ம சென்னையில ஒரு கஸ்டமர், நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பிளான்டேஷன் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். சென்னையில இருந்தீங்களா? ஆமாண்ணா, சென்னை பக்கத்துல தான் அவங்க தோட்டம் இருக்கு. அவங்க நம்ம கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஃப்ரூட் இப்போ வந்துருச்சுன்னா இந்த வருஷம் காலைல போட்டோ அனுப்புறாங்க, பாக்குறாங்கன்னா ஃபுல்லா பச்சையா இருக்கு. காய் நல்லா திரடுறதுக்கு முன்னாடி இது அந்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆமா, தரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும்போது உடைச்சிட்டாங்க. அப்படி உடைக்க கூடாதீங்கன்னா, சோ பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரா வந்ததுக்கு அப்புறம் தான் உடைக்கணும். சோ இங்க பாருங்க, இந்த பழம் 1.5 கிலோ 2 கிலோ, ஆனா இதுல 2 கிலோ வருங்கண்ணா. சோ இந்த பழம் எல்லாம் 2 கிலோ வருங்கண்ணா. சோ நம்ம கிட்ட 2, 2.5, சோ 3 கிலோ வரையும் பழம் நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ பாருங்கண்ணா, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்கண்ணா. எல்லாமே இயற்கையான பழம் தானே. இப்படி கீழே வர பிளான்ட் எல்லாமே எடுத்து வச்சா வருங்களா? அது தாராளமா வருங்கண்ணா. பைனாப்பிள் பொறுத்த அளவுக்கு நீங்க எதுவும் எடுத்து யூஸ் பண்ணலாம், பட் லேட் ஆகும் அவ்வளவுதானே தவிர ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்கண்ணா, சோ இந்த மாதிரி கலர் நல்லா வரணுங்கண்ணா. சரிங்களா? இந்த கலர் நல்லா பாத்துக்கோங்க. சோ அவ்வளோ இயற்கையானது. ஆமாங்கண்ணா, சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா.